வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமில யுஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி டெஸ்ட் சீரிஸ் அதாவது ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பின்னாடி சொல்றேன். இன்னைக்கு என்ன இது பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா எப்படி வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம், எந்த மாடல்ல கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மாடல் தான். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8940787647. மொத்தமா எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 கொஸ்டின்ஸ் வரும். எப்படி மேம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நாங்கள் யூஜிடிஆர்பி எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் 10th ஓகேங்களா கம்மிங் மண்டேலேருந்து உங்களுக்கு 4th ஜான்வரி அதாவது 2026 வரைக்கும் இந்த இது வந்து நடந்துகிட்ருக்கும் டெஸ்ட் சீரிஸ். உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் சீரியஸாக மட்டும் 2 டேஸ் வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்கும். அதே போல் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு 10 யூனிட் முடிச்சதுக்கப்புறம் 3 நாள் லீவ் இருக்கும். நீங்கள் அதில் ஃபுல் ரிவிஷனுக்காக ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மார்னிங் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம். மார்னிங்கில் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இல்லை நைட் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவோம். நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க நம்ம அகாடமி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே. கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ஆன்சர் சென்ட் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து நோட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அதேபோல மெட்டீரியல் கேட்டிங்கன்னா, மெட்டீரியல் வந்து நோட்ஸ் நம்ம சென்ட் பண்ணுவோம். பிஜிடிஆர்பிக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஃபுல்லா வந்து கிளாஸ் போட்டோங்களா? அதாவது ஃபுல் கிளாஸ் போட்டிருப்போம். ஒரு யூனிட் ஃபுல்லுமே வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் குடுக்குற மாரி. யூனிட் 1 ஃபுல் ரிவிஷன், யூனிட் 2 ஃபுல் ரிவிஷன் அந்த மாரி. அது மாரி ஃபுல் ரிவிஷனுக்கான நோட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவோம். ஒவ்வொரு கிளாஸ் முடிய நான் 10th இல்ல 9th வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் யுஜிடிஆர்பி. ஃபர்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்டாரிக்லேருந்து புத்திசம் வரைக்கும் உங்களுக்கு டாபிக் கவர் ஆகும். ஓகேங்களா? அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு 9த்தோ இல்லை 10th மார்னிங்கோ கொடுத்துருவேன். இல்லை 9th மேபி கொடுத்துருவோம். அப்போ தான் உங்களால் 10th எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் என்ன டாப்பிக்கோ என்ன எக்ஸாம்ஸோ அந்த டாபிக் வந்து நடத்திடுவேன். அந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஹிண்ட் பிடிஎஃப் தான். நீங்கள் புக் ரெஃபர் பண்ணுறது இது மட்டும் போதுமான்னு கேட்காதீங்க. நான் உங்களுக்கு புக் ரெஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்கிறேன். என்னென்ன புக் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜிடிஆர்பியை விட யூஜிடிஆர்பி வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும். இல்லை செட்டு நெட்டில் 55% வச்சுருக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 650 ஒரு ₹50 ஏற்றப்படும். ஓகேங்களா? பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 599 தான். இதுக்கப்புறம் நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சொல்கிறோம். ₹50 வேரியஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 1ல வந்து எப்படி 3000 கொஸ்டின்ஸ் அப்படின்றதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். மொத்தமாக யூனிட் நீங்கள் பார்த்த வரைக்கும் 50 கொஸ்டின்ஸ் கேட்போம். அப்போனா ஒரு யூனிட்டுக்கு 180 கொஸ்டின்ஸ் வரும். ஏன் மேம் ஒரே டைமில் கேட்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் வேகா இருக்கும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ பாருங்களேன் 3ஆ பிரிச்சிருக்குல்ல இந்த சிலபஸ் பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து 1260 ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், ஆர்கியாலஜிக்கல் லிட்ரஸி நம்ம எப்பயும் படிக்கிற மாதிரி ஜெயினிசம், புத்திசம். பார்ட் பி பார்த்தீங்கன்னா மகஜனபதாஸ், மௌரியாஸ் இதை பற்றி படிப்போம். அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ், அசோகரை பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா சுங்கா, சாதவாகனர்கள், குஷானர்கள், குப்தர்கள், அன்சின்வேஷன்ஸ், ஹர்ஷவர்தனா, சாளுக்கியா, ராஷ்டிரகூடாஸு இவங்கள பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் முகமது கஜினி, முகமது அஃப்கோரி வரைக்கும் முடிச்சிருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம், முகல் எம்பையர்லாம் வந்து யூனிட் 2ல் வரும். ஏன் நான் கொஞ்சம் வேகா இருக்கும் இப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிரிச்சோம்னா ஒரே யூனிட் அன்னைக்கு பெர் டேக்கு ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி பிரித்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் மட்டும் நமக்கு ஒரு யூனிட்டாக வந்துச்சு. முகலாயர்கள் மட்டும் ஒரு யூனிட்டாக வந்துச்சு. 2 and 3 பிஜிடிஆர்பியில். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிஜிடிஆர்பியோட 3 யூனிட் சேர்த்து தான் இங்கே யூஜிடிஆர்பிக்கு ஒரு யூனிட். ஓகேங்களா? அதனால தான் 3ஆக பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு படிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருக்கோம். 3000 கொஷின்ஸ்க்கு வந்து 599 தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் 10th அப்புறம் சேர்ந்தீங்கன்னா 650 கண்டிப்பாக வந்துட்டு ஏற்றும். எல்லா டைமும் ஏற்றுவோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஏற்றதில்லை. மேபி இந்த டைம் ஒரு ₹50 ஏற்றுவோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபீஸ் கம்மி தான். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்ஸுமே பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த டேட் தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து நடுவில் வந்து ஒரு 4 டேஸ் மட்டும் லீவ் வர மாதிரி இருக்கும். 21st அன்றைக்கி, 11th அன்றைக்கி லீவாக இருக்கும். Jan 1 லீவாக இருக்கும். அதே போல் வந்து December 25th அந்த ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை வந்துட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் அக்கேஷன்ஸ் இருந்தால் மட்டும் உங்களுக்கு லீவ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் நடக்கும்போது ஃபுல் டெஸ்ட் பாருங்கள். ஓகே. ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th 12 ஓகேங்களா? டிசம்பர் மந்த்து 17ஆம் தேதி தான் உங்களுக்கு நடக்கும். அதாவது உங்களுக்கு வந்து புதன்கிழமை நடக்கும். ஓகேங்களா? ஒரு நாள் கேப் இருக்கும். அடுத்த எக்ஸாம் 19 அது வெள்ளிக்கிழமை நடக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் கேப் விட்டு தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு கவலை தேவையில்லை. ஒரு நாள் ஃபுல்லும் நீங்கள் அந்த ஒரு யூனிட் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. நான் வந்து பிடிஎஃப் கொடுக்கறத ஹிண்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் தான். திருப்பி சொல்கிறது ரிவிஷன் தான். நான் வந்து பிஜிடிஆர்பிக்கு எப்படி
ஃபுல் கிளாஸ் எடுத்து நடத்தி நம்ம வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் 1 ஹவர் மாரத்தான் போனோமோ, அதே மாரி யூஜிடிஆர்பிக்கு 1 ஹவர் மாரத்தான் கண்டிப்பா போடுவோம். 1 ஹவர் இல்ல 2, 3 ஹவர்ஸ் ஆகும் இதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் நமக்கு கம்மி சிலபஸ் கவர் பண்றது. இதில ரொம்ப அதிகமான போர்ஷன்ஸ். அதனால தான் உங்களுக்கு 2 மந்த்ஸ் வரைக்குமே எடுத்திருக்கேன். கூடிய விரைவில நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது யூஜிடிஆர்பிக்கு. ஸோ வந்து இது ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம். ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. நீங்க டெட் குவாலிஃபை ஆயிருந்தாலும் சரி, நெட் செட்ல 55% வச்சிருந்தாலும் சரி, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணப்படும் யூஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பாருங்க. ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த அக்பர் பத்தி வரும். அதுக்கப்புறம் சூர் டைனசிட்டி, அதுக்கப்புறமேட்டுக்கு ரஜபுத்திரர்கள், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். இதெல்லாம் வரும் ஓகேங்களா? உங்களுக்கு அதேபோல டெஸ்ட் 6 அந்த மாரிலாம் போட்டிருக்கும். 15th, 16th உங்களுக்கு லீவ் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 டெட் எழுத போறவங்க. ஸோ நீங்க டெட் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 15த்துக்கு அப்புறம் வந்து கூட கன்டின்யூ பண்ணிக்கோங்க. ஏன்னா 4 டேஸ்க்கான சிலபஸ் தான் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதாவது ஒரு யூனிட் தான் முடிச்சிருப்போம் நம்ம. ஸோ அதனால நீங்க இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்பயிலேருந்து உங்களுக்கு அந்த ஒரு யூனிட்க்கான அந்த இது மட்டும் அனுப்பிச்சிடுறோம் பிடிஎஃப். நீங்க அத வந்து பார்த்துக்கலாம். ஆன்ஸரோட சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து கன்ஃப்யூஷன் தேவையில்ல. நீங்க டெட் முடிச்ச கையோட நீங்க பாஸ் ஆயிருவீங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுனாவே யூஜிடிஆர்பி தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. டாபிக் 6 பாருங்க. யூனிட் 2 ஓட இது பானிபட் பத்தி, யூரோப்பியன்ஸ் பத்தி, அந்த 4த் அதாவது பிஜிடிஆர்பில 4வது யூனிட் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த இது வந்து 2nd யூனிட்லயே படிப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857 பெருங்கலகத்துக்கு அப்புறம் அது வந்து சுதந்திரம் வரைக்கும் 1947 வரைக்கும். ஓகேங்களா? காந்தி நேரா. அதேபோல வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ், பூனா ஆக்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அதாவது ஐஎன்எம்ல படிக்கக்கூடிய டாபிக் எல்லாமே உங்களுக்கு யூனிட் 3ல படிப்பீங்க. யூனிட் 4ல என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தா, நேரு எரா, அதுக்கப்புறம் இன்டிகிரேஷன். அப்புறம் இன்னொருத்தர் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, மேம் தமிழ்ல தானே எக்ஸாம் குடுப்பீங்கன்னு. கண்டிப்பா தமிழ்ல தான். இங்கிலீஷ்ல வந்துட்டு சில லாஸ்ட்டா குடுக்கக்கூடிய உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் லாங்குவேஜ்ல வரும். பைலிங்குவல்ல வரும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, சிலபஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல குடுத்துருக்கேன். ஆனா தமிழ்ல தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? தென் பாருங்க, அதுக்கப்புறம் 6வது டாபிக் பாருங்க. ஸ்ரீநாராயண குரு, குளோபலைசேஷன், மார்க்கெட்டு, நெக்ஸ்ட் வந்து மாந்திர கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் இந்த டாபிக் நீங்க புதுசா படிக்கிற மாரி இருக்கும். யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் சேர சோழ பாண்டியர்கள், தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கலாபராஸ் படிப்பீங்க, அப்போஸ்ட் சங்கமேஷ் படிப்பீங்க, பக்தி மூவ்மெண்ட் படிப்பீங்க, விஜயாலய சோழன் பத்தி படிப்பீங்க, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் படிப்பீங்க, பாண்டியன், சோழ, அந்த விஜயநகர், அந்த மதுரைக்கு வரது, இது எல்லாமே படிப்பீங்க. அங்க 8th, 7th யூனிட் படிக்கிறது இங்க நீங்க வந்து 4த்லயே படிச்சிருவீங்க. ஓகேங்களா? So all the best aspirants. Every morning you have 2 choices. Continue to sleep with your dreams or wake up, chase them. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்க. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எல்லாமே படிப்பீங்க. அங்க வந்து 7த்ல படிச்சீங்க பார்த்தீங்களா? அது இங்க படிப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தாஸ், சேதுபதி ஆஃப் ராம்நாத் அது எல்லாமே, கட்டபொம்மன் பத்தி ஐஎன்எம்ல இருக்கக்கூடியது, ஐஎன்சில இருக்கிறதுமே கன்டின்யூ ஆகும். ஓகேங்களா? பிரிட்டிஷ் கீழ எப்படி இருந்தாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி, விடோரி மேரேஜஸ் பத்தி, ஈஸ்வரி சந்திராசேகர் ஒவ்வொன்னா தனித்தனியா குடுத்துருக்காங்க. அப்பனா ஒவ்வொன்னா முக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. 6th யூனிட் வரைக்கும் ஈவன் வந்து 6th யூனிட் வரைக்கும் நம்ம ஈஸியா படிச்சுருவோம். பிகாஸ் அங்க வரைக்கும் 8th யூனிட் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். 9th அண்ட் 10th யூனிட் கவர் பண்ணிட்டோமே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். அப்ப படிச்சோம். யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி, ஜெர்மனி, பிரெஞ்சு இந்த ரெவல்யூஷன்ஸ் பத்தி மட்டும் தான் படிச்சோமே தவிர, சைனாவோடதோ, ஜப்பானோடதோ, அமெரிக்காவோடதுமே அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்போம். வேற எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். ஆனா, இங்க தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் 7th, 8th, 9th அண்ட் 10th யூனிட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். நீங்க அந்த 6 யூனிட் முடிக்கிற அந்த டைமிங்கோட எக்ஸ்ட்ரா குடுத்து முடிக்கணும். 1 மந்த்துக்கு மேல இத எடுத்து படிங்க தயவு செஞ்சு. நம்ம 6 யூனிட் நீங்க சீக்கிரமா முடிச்சிருவீங்க. ஏன்னா பிஜிடிஆர்பியும் அதே தான் படிக்கிறோம். டிஎன் டெட் இதோட கொஞ்சம் கம்மியா இந்த சிலபஸ் எல்லாம் படிப்போம். ஓகேங்களா? காலேஜ் டிஆர்பிக்கும் இதே போர்ஷன் தான், சில மாற்றங்களோட படிப்பீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதே போர்ஷன்ஸ் வந்து கன்டின்யூ ஆகும். அதனால யூனிட் 7லேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிங்க. என்ன யூனிட் 7 பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் ஆஃப் சைனா, ஜப்பான் பத்தி படிப்பீங்க. ஓகேங்களா? இந்த யாஷுன் யான்ஷிகாய் இவங்கள பத்தி சில இந்த லீடர்ஸ்லாம் வருவாங்க. கம்யூனிசம் லீடர்ஸ்லாம் வருவாங்க. அவங்கள பத்தி படிப்பீங்க. ஓகேங்களா? இந்த சிங் கை ஷேக், நேஷனல் கவர்மெண்ட், அவங்களுடைய எமர்ஜென்சி ஆஃப் கம்யூனிசம் என்ன, அவங்களுடைய சீனாவுடைய ஃபாரின் பாலிசி என்ன, இதெல்லாம் படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஜப்பான்ல வந்து ஷவுகுன் தே, மெஜி ரெஸ்டோரேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரீஃபார்ம்ஸ் இதெல்லாம் பத்தி படிப்பீங்க. அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன, வாஷிங்டனுடைய கான்ஃபரன்ஸ் என்ன, மஞ்சூரியன் கிரைசிஸ் என்ன, இந்த மாதிரி அலைட் என்ன, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஜப்பான் அண்ட் சைனா வந்து வேர்ல்டு வார்க்குள்ள வந்து என்டர் ஆனாங்க அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. யூனிட் 8 பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்கனுடைய மொத்த ஹிஸ்ட்ரியுமே படிப்பீங்க. இது ஓரளவுக்கு நம்ம அங்கங்க லைட்டா படிச்ச மாரி இருக்கும். ஆனா முழுசுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து நிறைய லீடர்ஸ் பத்தி படிப்போம். வாஷிங்டன் ஆகட்டும், ஜார்ஜ் வாஷிங்டன் ஆகட்டும், அலெக்சாண்டர் ஹாமில்டன் ஆகட்டும், ஜார்ஜ் ஆடம்ஸ் ஆகட்டும், தாமஸ் ஜெஃபர்சன் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட்டே. அவராகட்டும், வெஸ்ட்வார்ட் மூவ்மெண்ட் ஆகட்டும், இவங்கள பத்தி படிப்போம். ஓகேங்களா? ஸோ பி ஸ்ட்ராங் பிகாஸ் திங்ஸ் வில் கெட் பெட்டர். இட் மே பி ஸ்ட்ராமி பட் இட் நெவர் ரெயின்ஸ் ஃபார் எவர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க.
டாபிக் 16 கன்டின்யூ அது மொனாவோ டாக்ட்ரைன், ஜாக்சோனியன் டெமோக்ரஸி இதெல்லாம் படிப்போம். நெக்ஸ்ட் அமெரிக்காலயே வந்து பேன் அமெரிக்கனிசம் இதெல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 7த் யூனிட்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் சைனா அண்ட் ஜப்பான். அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ, இப்போ யூரோப் பத்தி படிக்க போறோம். யூரோப் பத்தி உங்களுக்கு லைட்டா அங்கங்க டச் ஆன மாரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 9த், 10த் யூனிட்ல வந்து ஓரளவுக்கு யூரோப் பத்தி படிச்சிருப்போம். யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி, ஹிட்லரு, மெட்டர்னிக், பிஸ்மார்க் இவங்கள பத்தி எல்லாமே படிச்சிருப்போம். இன்வென்ஷன்ஸ் ஆகட்டும், அலைன்ஸ் பார்ட்டி ஆகட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்போம். இதில வந்து சில கொஷின்ஸ் அதாவது சில டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த ஜேம்ஸ் ஒன் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு செர்ஜோவோ இன்சிடென்ட் ஆகட்டும், இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்க 7த் அண்ட் 8த் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஃபுல்லுமே புதுசுங்க. யூனிட் 20ல பார்ட் 3 ஃபுல்லுமே நீங்க புதுசா படிக்கிற மாரி தான் இருக்கும். சரி ஓகே. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 7த் அண்ட் 8த் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 9த் ஓரளவுக்கு டச் பண்ண மாரி இருக்கும். சரி என்ன 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சும்மா அங்கங்க டச் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஃபுல்லா இல்ல. 7, 8 அண்ட் 10 வந்துட்டு நீங்க சுத்தமா டச் பண்ணாத பகுதியாகும். வேர்ல்ட் ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும். ஏன்னா வேர்ல்ட் ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் யூரோப் பத்தி, அமெரிக்கா பத்தி மட்டும் தான் ஓரளவுக்கு ரஷ்யா பத்தி, பிரான்ஸ் பத்தி அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மட்டும் தான் ஐரோப்பா நாடுகள்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் வேர்ல்ட் பொறுத்தவரைக்கும், இந்த செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி நடந்தது? அதோட ஃபார்மேஷன்ஸ் என்ன? யுஎன்ஓ என்ன? கோல்டு வார் என்ன? நாட்டோ இந்த டாபிக் ஃபுல்லு படிச்சிருப்போம். இதில படிக்காத டாபிக் ஏஇ, இஇசி பத்தி படிக்காம இருப்போம். வாட்ஸ்அப் ஆக்ட் படிச்சிருப்போம். நாம் படிச்சிருப்போம். கோல்டு வார் படிச்சிருப்போம். இதுவுமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஓபிஇசி, பிரிக்ஸ், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், கியூபா, ஃபெடரல் காஸ்ட்ரோ கீழ இருக்கக்கூடியது, அரப் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்ஸ் இதெல்லாம் படிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்ஸ் இதெல்லாம் பத்தி படிப்போம். அதனால தான் நான் வந்துட்டு நெறைய இருக்கிறதுனால தான், நீங்க புதுசா படிக்கணுன்றதுனால தான், நாங்க வந்து 3ஆ குடுத்துருப்போம். சிலது மட்டும் 2ஆ வந்து பிரிச்சிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலபஸ் நீங்க ஆல்ரெடி நெறைய டைம் படிச்சிருப்பீங்க. அதனால வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2வா மட்டும் பிரிச்சிருப்போம். ஸோ இதோட வந்து உங்களுக்கு வந்து யூனிட் வந்து டெஸ்ட் சீரியஸ் எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெஸ்ட் 1 அண்ட் 2 வந்துட்டு 100 மார்க்ஸ் 17த் அன்னைக்கும், 19த் அன்னைக்கும் நடக்கும். 3 வந்து 21, 4 வந்து 23, 12, 5 வந்து 25, 12 ஓகேங்களா? ஸோ 25, 12 மாத்திக்கலாம். மேபி வந்து மாத்த ஒரு நாள் தள்ளி கூட மாத்திக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 6த் 27 நடக்கும். 7வது வந்துட்டு 29ஆம் தேதி நடக்கும். 8:30 நடக்கும். ஜான் ஃபர்ஸ்ட் லீவ் ஆஸ் யூசுவலா. ஸோ 9த் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி 1வது 2026, 10 4ஆம் தேதி 1ஆம் தேதி 2026. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தா கொஞ்சம் ஸ்பீடா போய்க்கலாம். இல்லன்னா இந்த அளவு கொஞ்சம் மெதுவா படிச்சா தான் நல்லா உங்களுக்கு ரிவிஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ படிங்க ஓகேங்களா? ஸோ இந்த இது படி தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் போக போகுது ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமி பொறுத்தவரைக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு பிஜிடிஆர்பி எப்படி கொண்டு போனோமோ அதே சேம் மாடல் தான் உங்களுக்கு கொண்டு போவோம் எக்ஸாம்ஸ் ஓகேங்களா? நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கிறவங்க அதுக்கு படிங்க. இல்லை மேம் நான் யூஜி டிஆர்பிக்கு படிக்கிறேன்னா தயவு செஞ்சு டெட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்க ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன மாதிரி 599 தான். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 599 தான். நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி ஒரு 50 ருபீஸ் வேரியஸ் ஆகும். இல்லை வந்து 10த்துக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ஃபீஸோடு தான் வந்துட்டு நீங்கள் மூவ் ஆகுவீங்க ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர் அகாடமி இது 8940787647 ஓகேங்களா? இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க. வேர்டாகவும் அனுப்புவாங்க. வேர்ட் டாக்குமெண்ட்டாக பிடிஎஃபாகவும் ஷெட்யூல்ஸ் அனுப்புவாங்க. 10th 9th தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். 10th அன்னைக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விட்டு போகும் ஓகேங்களா? ஒவ்வொரு நாள் டெய்லி கிளாஸஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம அகாடமி நம்பருக்கு நம்ம கால் வந்துட்டு பண்ண தேவையில்ல. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீம் மெம்பர்ஸோ இல்லை யாரோ வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் நம்ம அகாடமி வாட்ஸ்அப் நம்பர் கேளுங்க. தமிழில் தான் கண்டக்ட் பண்ணப்படும். பிஜிடிஆர்பி சேம் மாடலில் கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபுல் யூனிட் வந்துட்டு நான் வந்து 1 or 2 hour மாரத்தானாக நடத்திடுவேன். அண்ட் தென் பார்ட்டாக நம்ம வந்து நடத்தணும் பார்த்தீங்களா? அதாவது இந்த மினிட் சீரிஸ், மாஸ்டர் மினிட் சீரிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்கலாம். நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது மேம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் எப்படி கொஷின் இருப்பீங்க, என்ன டைமிங், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன நம்ம வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 வந்து 1 அவள் தான் 50 கொஷின்ஸ் இல்லை 100 கொஷின்ஸ் அப்படி எடுத்துகிட்டு இருந்தோம். 2500 கொஷின்ஸ் தான். இதில் வந்து 500 கொஷின்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக நிறைய கவர் பண்ணணும். புதுசாக படிக்கிறீங்க 2-3 யூனிட்ஸ் வந்து நீங்கள் படிக்கும் போது. அதனால் நம்ம வந்துட்டு ஒரு யூனிட்க்கு வந்து 150 கொஷின்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா?
பெர் யூனிட்க்கே நீங்க 150 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. அப்பன்னா 10 யூனிட்க்கு 1500 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க எழுதுவீங்க. சிலது வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட தருவோம். 70 கொஸ்டின்ஸ், 80 கொஸ்டின்ஸ். ஏன்னா வந்து ஒரு 10 டாபிக் இருக்குன்னா, உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் குடுக்க முடியும். ஒரு 20 டாபிக்கா இருந்தா என்ன பண்றது, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் குடுப்போம். ஸோ வந்து இத விட எக்ஸ்ட்ரா கூடமே போலாமே தவிர, இத விட கம்மியாகாது. ஓகேங்களா? 100 மார்க்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஸோ யுஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் ரொம்ப வந்துட்டு நீங்க எதிர்பார்க்க தேவையில்ல. மேம் அந்த பிஜிடிஆர்பிக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாரி தான் கொஸ்டின்ஸ் பேப்பர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிஜிடிஆர்பிக்குமே சொன்னேன். ரொம்ப டஃப்பா கேட்க மாட்டாங்க. அசர்ஷன் ரீசனே ஃபுல்லா படிச்சுட்டு இருக்காதீங்க. எல்லாமே வந்து சிங்கிள் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாரி படிங்க. இந்த டைமும் அப்படிதான். ஸோ வந்து மேம் இது வராதான்னு கேட்காதீங்க. மேபி நம்மளுடைய திங்கிங் இப்படி இருக்கு. அவங்க எப்படி கொஸ்டின் எடுப்பாங்கன்னு தெரியல. நம்ம நல்லா படிச்சுப்போம். இருந்தாலும் ஓகேங்களா? 8940787647 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ சார். நன்றி, வணக்கம்.